பொது சிவில் சட்டம் கொண்டுவர நாடாளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்த திமுகவிற்கும் பாமகவிற்கும் இஸ்லாமியர்கள் பற்றி பேச அருகதை இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கோதை மாரியப்பனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளருமான வைகோ திறந்த வேனில் நின்றபடி பிரச்சாரம் செய்தார். அதிமுக அரசு நடத்தும் மதுபான கடைகளுக்கு திமுகவினர் வைத்துள்ள மதுபான ஆலைகளில் இருந்து 24,000 கோடிக்கு மது கொள்முதல் செய்கிறார்கள் என்றும் இதன் மூலம் 15% கமிஷன் அதிமுகவிற்கு செல்கிறது என்றும் வைகோ குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து தான் வாக்களித்ததை சுட்டிக்காட்டிய வைகோ, திமுகவும் பாமகவும் அந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தனர் என்றார். அந்த கட்சிகளுக்கு இஸ்லாமியர்கள் பற்றி பேச அருகதை இல்லை என்றும் வைகோ கூறினார். பொது சிவில் சட்டம் என்பது இந்தியாவை உடைத்து தூளாக்கிவிடும். இஸ்லாமியர்களின் மத நம்பிக்கையிலே குறுக்கிடக்கூடாது. நான் எதிர்த்து ஓட்டு போடுகிறேன் என்று சொல்லி பதிவு செய்து அறிமுக நிலையில் ஓட்டு போட்டேன். எதிர்த்து அதை ஆதரித்து ஓட்டு போட்ட கட்சி திமுக, அதை ஆதரித்து ஓட்டு போட்ட கட்சி ராமதாசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சி. ப்ரூவ் பண்ற ரெண்டு கட்சிகளுக்கும் இஸ்லாமியர்களின் பற்றி பேச உரிமையோ தகுதியோ ஒன்றும் கிடையாது. கடையநல்லூர் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தென்காசி தொகுதி நோக்கி வைகோ திரும்பிய போது கட்சிக்காரர்கள் வந்த வாகனங்கள் ஏற்படுத்திய நெரிசலில் ஆம்புலன்ஸ் வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டது. பின்னர் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். இதற்கிடையே கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடும் வைகோ வரும் 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் தேர்தல் பிரச்சார திட்டத்தால் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மதிமுக தலைமை அலுவலகம் அறிவித்துள்ளது.